வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாக்கியா எழில்கிட்ட அவங்களோட பைக்ல ரொம்ப சத்தம் வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எழில் சொல்றாரு, எனக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கிட்ட போய் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த டைம்ல கரெக்டா இனியாவும் சரணும் டியூஷன் முடிஞ்சு அந்த வழியா நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. பாக்கியாவும் எழிலும் நின்றுட்டு இருக்கிறத பார்த்த உடனே இப்போ இனியா பயப்படுறாங்க. நீ சீக்கிரமா இங்கிருந்து போயிரு சரண் அப்படின்னு சொல்றாங்க. அங்க நின்றுட்டு இருக்கிறது உன்னோட அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க சரண். சரண் இப்போ பாக்கியாவை பார்த்து பேசுறதுக்காக போறாங்க. எழில் இனியாட்ட என்னடி புது சைக்கிள்லாம் வாங்கிட்ட, நல்லா பார்த்து பத்திரமா ஓட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இது இனியாவோட ஃப்ரெண்டு சரண் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா எழில்கிட்ட. இது எழில் என்னோட 2வது பையன் அப்படின்னு சொல்றாங்க. இவரை பத்தி நிறைய சொல்லியிருக்கிறா என்கிட்ட இனியா அப்படின்னு சொல்றாங்க சரண். ஆன்டி நீங்க பெரிய கேன்டீன் திறந்துருக்கிறீங்கன்னு இனியா சொன்னா கங்க்ராச்சுலேஷன் ஆன்டி அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆன்டி ட்ரீட்லாம் இல்லையா அப்படின்னு சரண் கேக்குறாங்க. நீ ஒரு நாள் கேன்டீன் வாப்பா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. என்ன ஆண்டி வீட்டுக்கு வா பிரியாணி செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னீங்க, இப்ப கேன்டீனுக்கு வர சொல்றீங்க அப்படின்னு சரண் கேக்குறாங்க. இப்ப கூட நீ சாப்பிட வா சரண் அப்படின்னு கூப்பிடுறாங்க பாக்கியா. இப்ப வந்தா பிரியாணி இருக்குமா அப்படின்னு சரண் கேக்குறாங்க. அப்ப நீ நாளைக்கு வா, நான் உனக்கு பிரியாணி செஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. எழில்கிட்ட இனியா சொல்றாங்க, என்னன்னே அம்மா இப்படி மாறிட்டாங்க, முன்னாடிலாம் கேர்ள்ஸ் கூட பேசினாலே திட்டுவாங்க, இப்ப பாய் கூட பேசுறேன் திட்டவே மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு நான் ஃப்ரெண்டு வீட்டுல போய் டின்னர் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நான் வரேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சரண் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இனியாவுமே இப்ப நான் வீட்டுக்கு போறேமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எழில்கிட்ட பாக்கியா கேக்குறாங்க, இனியா உன்ட்ட என்னடா சொன்னா அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா இப்படி மாறிட்டாங்கன்னு சொல்றா அப்படின்னு சொல்றாரு எழில். இப்ப நான் அந்த பையன்கிட்ட பேசுறத வச்சு அவளை திட்டுனேன்னா நமக்கு தெரியாம மறைஞ்சு மறைஞ்சு அந்த பையன் கூட இனியா பேசுவா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. இப்ப நான் அந்த பையன்கிட்ட நார்மலா பேசினேன் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சுதான் பேசுவா, இது நமக்கும் சேஃப்டி தானே அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. இருந்தாலும் நீ ரொம்ப மாறிட்டமா அப்படின்னு சொல்லி எழில் சந்தோஷப்படுறாரு. நிலா பாப்பா இப்போ ஈஸ்வரி பாட்டியோட ரூமுக்கு வராங்க. கட்டில ஏறி உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஈஸ்வரி பாட்டி மடியில போய் உட்காடுறாங்க. பாட்டி மடியில தான் உட்காருவியா அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப பாசமா பேசுறாங்க. நிலா பாப்பா கூட ரொம்ப சந்தோஷமா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க ஈஸ்வரி. இப்போ அங்க பாக்கியாவோட மாமனார் வராரு. என்ன பாப்பா கூட விளையாண்டுட்டு இருக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு. யாருன்னு சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. நிலா பாப்பா பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. இதாங்க சரியான வாயாடி, ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கிறா, என் வலையில பிடிச்சி இழுக்கிறா, என் மடியில உட்காடுறா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா நிலா பாப்பா பத்தி பேசுறாங்க ஈஸ்வரி. பாக்கியா மாமனார் சொல்றாரு, பரவாயில்லையே இந்த பாப்பா உன்னை மாத்திட்டா போல அப்படின்னு சொல்றாரு. நான் மாறலைங்க, அமிர்தா மேல எழில் மேல இருக்கிற கோபம் அப்படியே தான் இருக்கு, ஆனா இந்த குழந்தை என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நீ ஏன் ஈஸ்வரி இப்படி நினைக்க கூடாது அப்படின்னு பாக்கியாவோட மாமனார் சொல்றாரு. இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து அவங்க அப்பாவை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அமிர்தாவை மட்டுமே பார்த்துதான் வளர்ந்துருக்கிறா, எழில் ஏன் அப்பாவா இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்றாரு. அம்மா அப்பா சொந்த பந்தங்களோட அன்பு கிடைக்கட்டும் அப்படின்னு கடவுளா பார்த்து இந்த குழந்தைய இங்க அனுப்பி வச்சிருக்கிறாருன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதுலதான் நம்மளோட பெருந்தன்மையும் அன்பும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு பாக்கியாவோட மாமனார். அடுத்ததா பாக்கியாவோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற மேடம் எல்லாரையுமே அவங்களோட ஃபேமிலி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க சொல்றாங்க. சில பேர் சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பிரேக் விட்டுறாங்க. பழனிசாமி சொல்றாரு, எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியில போறாரு. லோபிகா சொல்றாங்க, அடுத்ததா உங்களோட ஃபேமிலி இன்ட்ரோடக்ஷன் தான் சார், உங்க ஒய்ஃப் என்ன பண்றாங்க, எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. என்னது குழந்தைகளா, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி. ஊர்ல எனக்கு அக்கா தங்கச்சிங்க நிறைய பேர், அவங்க எல்லாருக்கும் கல்யாணம் முடிச்சுட்டு நான் பார்த்தா எனக்கு வயசாகி போச்சு அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு வயசுக்கு அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணாமலே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அக்கியாட்ட இப்போ லோபிகா கேக்குறாங்க, நீங்க வீட்டுல எல்லார் பத்தியும் சொன்னீங்க, உங்க ஹஸ்பண்ட் பத்தி சொல்லவே இல்லையே, அவர் எங்க இருக்கிறாரு, வெளிநாட்டுல இருக்கிறாரா அப்படின்னு கேக்குறாங்க. பாக்கியா என்ன பதில் சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. சொல்லுங்க உங்க ஹஸ்பண்ட் வெளிநாட்டுல இருக்கிறாரா அப்படின்னு மறுபடியும் கேட்டுட்டே இருக்கிறாங்க லோபிகா. பழனிசாமி சொல்றாரு, உங்களுக்கு இதுதான் வேலையா, அவன் எங்க இருக்கான் இவன் எங்க இருக்கான்னு கேட்டுட்டே இருப்பீங்களா அப்படின்னு கேக்குறாரு. உங்க எல்லாருக்கும் நான் ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கேக் கொடுக்குறாரு. எல்லாரும் சாப்பிட்டீங்கல்ல, எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு கேக்குறாரு. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு, எங்க வாங்குனீங்க அப்படின்னு லோபிகா கேக்குறாங்க. நீங்க தான் கடையில வாங்குவீங்க, இது நானே செஞ்சது அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு கேக்லாம் பண்ண தெரியுமா அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. உங்க அளவுக்கு சாம்பார் வத்த குழம்புலாம் பண்ண தெரியாது, ஆனா இந்த பிஸ்கெட் கேக்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் வீடியோ பார்த்து செய்ய கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் கேக் பண்ணி பழகிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி. அடுத்ததா இப்போ பாக்கியா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. அமிர்தா இப்போ சட்னிக்காக வதக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஜெனி வராங்க. எனக்கும் தக்காளி சட்னி எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுங்க அமிர்தா அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு எதுக்கு ஜெனி இந்த வம்பு அப்படின்னு சொல்றாங்க செல்வி. சமையல் தெரியாமலே நான் இருக்கணுமா, நானும் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. நான் வதக்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி இப்போ வதக்கிட்டு இருக்கிறாங்க ஜெனி. அந்த டைம்ல இப்போ செலியன் அங்க வராரு. என்ன பண்ணிட்டு இருக்கிற ஜெனி அப்படின்னு கேக்குறாரு. அடுப்பு பக்கத்துல நின்னுட்டு இருக்கிற பாப்பாக்கு சுற்றாதா அப்படின்னு கேக்குறாரு. இதை கேட்ட உடனே எல்லாருமே சிரிக்கிறாங்க. அதெல்லாம் பாப்பா உள்ள பத்திரமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க செல்வி.
எனக்கு ஹாட் வாட்டர் வேணும், அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ரூம்ல ஃப்ளாஸ்க்ல ஊத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. செலியன் இப்போ அங்க இருந்து போறாரு. ஆனா நிலா பாப்பா செலியன் கையை பிடிச்சிட்டு பெரியப்பா பெரியப்பா அப்படின்னு சொல்றாங்க. தூக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. செல்வி சொல்றாங்க, அதான் தம்பி பெரியப்பாவை தூக்க சொல்லுதுல பாப்பா, தூக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. செலியனுமே இப்போ நிலா பாப்பாவை தூக்கி முத்தம் கொடுக்குறாரு. நிலா பாப்பாவை தூக்கிட்டு வெளியில போயிடுறாரு. பார்த்த உடனே அமிர்தாவும் அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பார்த்தே அமிர்தா, இப்போ செலியனும் அவுட்டு அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. செல்வி அமிர்தாட்ட சொல்றாங்க, உன் பொண்ணு நல்ல பொண்ணுமா, எல்லாரையும் சிரிச்சே கவுத்துடுவா அப்படின்னு சொல்றாங்க. ஜெனி சொல்றாங்க, ஆமா செலியனை கவுக்குறதெல்லாம் பெரிய விஷயம், நிலா அதுல சாதிச்சிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே அமிர்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.